ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ சாரி நான் எடுத்துருக்கிறேன். இந்த சாரீங்க இப்போ ரீசெண்டாக இப்படி ப்ளவுஸ் பேட்டர்ன் ஏற்கனவே ட்ரா பண்ண மாதிரியே பிரிண்ட் பண்ணி ப்ளவுஸ் வந்திருக்குது. அப்போ நம்ம சரியாக எக்ஸாக்டாக இந்த இடத்துலையே நம்ம அப்படியே ஸ்லீவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே நம்மளுக்கு மார்க் பண்ணியே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் முறையில். இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் நம்ம ஒரு க்ளோஸ் நெக், அதாவது நல்லா மூடின மாதிரி க்ளோஸ் நெக் போட்டு இந்த ஸ்லீவையும் இந்த இதில் நான் எப்படி கட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரெண்டையும் சேமாக மடித்து வச்சுட்டு இப்போ இதில் ஃபுல் ஷோல்டரை மார்க் பண்ணுறோம். 15 ஃபுல் ஷோல்டர். அப்போ இந்த ஃபுல் ஷோல்டரை மார்க் பண்ணியாச்சு. 7.5 மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து உயரம் வேணும். மேலே இந்த 1/2 இன்ச்சை நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதில் இருந்து கீழே 15 இருக்குது, கீழே ஒரு 1/2 இன்ச்சு நான் அப்படியே ஃபுல்லாக இல்லாட்டி இந்த டிசைன் கட் பண்ணோம். அதனால் இந்த இருக்கிற அளவை கீழேயும் 1/2 இன்ச்சு மேலேயும் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துருக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஷோல்டர் ஃபுல் ஷோல்டரில் பாதி 7.5 மார்க் பண்ணியிருக்கேன். 15 வருது, 7.5 மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட கேப் 3 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு 7, அதாவது 6.5 to 7 கூட வச்சுக்கலாம். க்ளோஸ் தானே, நான் 6.5க்கு வச்சுருக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக்குன்னு சொல்லல, நம்ம பின்னாடி க்ளோஸாக வர்றதுனால 2 இன்ச்சு கேப் கொடுத்துக்கிறேன் போதும். இப்போ இந்த 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதில் அப்படியே ஸ்லாண்டிங்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம 6.5 இன்ச்சு விட்டுருக்குறேன். விட்டுட்டு இது அப்படியே க்ளோஸாக விட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்தது உடம்பு மார்க் பண்ணோம். மேலே இருந்து, அதாவது நம்ம இங்கே 7.5 வச்சுருக்குறோம். அப்போ இதில் இந்த இடத்துல இருந்து 7.5 மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மேலே இருந்து நம்ம 7.5 நான் மார்க் பண்ணுறேன். அந்த 1/2 ஷோல்டரே மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லாண்டிங் கொடுத்துக்கணும். 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து 6.5 தான் வரும். வச்சுட்டு இது அப்படியே இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். இப்போ இது அப்பர் செஸ்ட் 36, அப்போ 9, அதோட 1 இன்ச்சு ஈசலன்ஸ் கொடுத்து 10க்கு மார்க் பண்ணுறேன். 10க்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் தள்ளி, அதாவது இந்த 1/2 ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் 1/4 இன்ச் இறக்கி அப்படியே கவ் கொடுத்துடணும். ஃப்ரண்ட்டுக்கு வரையில் இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே தள்ளி உள்ளுக்கு நல்லா கவ் கொடுத்துடணும். அப்போ இதை நம்ம அளந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 8.5 வருது. இந்த இடம் சரியாக 9.5 இடுப்புனா உடம்புனா 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு குறைச்சி 8.5க்கு வரும். அவ்வளோதான். கீழே இடுப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல 34னா 8.5 வரும் இடுப்பு. இதில் டாட் 1 இன்ச்சு தள்ளிட்டு இதை அப்படியே இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு பிறகு 2 இன்ச்சு தையலுக்கு நான் இருக்கிற துணியை அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதையே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போட்டு கட் பண்ணிக்கலாம். 2 சேமாக இப்படி டிசைன் நம்மளுக்கு போடுற நேரம் இப்படி தான் இருக்கும். நம்ம சேமாக போட்டுட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவையும் நான் சேமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்லீவு. இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவ் என்ன அளவு உயரம் இருக்குதோ அதையே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு அடுத்து இந்த இடம் இருக்குது தானே, இதை இப்படி டபுளாக மடிச்சுக்கிறேன். ஸ்லீவை மடிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு அங்கே மேலே உடம்பு 9.5 கை. அப்போ அந்த ஆம் ரவுண்டு 9.5, அதில் ஒரு 8.5க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு எல்லா அளவும் வரப்போகுது. 8.5. அப்போ இந்த 8.5க்கு இங்கேயும் நம்ம கோடு போட்டுக்குருவோம். மேலேயும் கோடு போட்டுட்டு இதில் பாதி 4.25க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதே மேலே இருந்து 4.25க்கு கீழேயும் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு.
அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து டவுன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கை மார்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த டவுன் பண்ண இடத்துல இருந்து இந்த எட்டரையிலேருந்து இங்கே நேராக இப்படி கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டுட்டு இதுலேயும் நடு சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச் போட்டுட்டு இந்த மேலேருந்து இந்த ஸ்லீவை கொண்டாந்து கனெக்ட் பண்ணி இதோடு சேர்த்துடணும். அடுத்தது உள்ளுக்கு வரையில் இதிலேருந்து இதில் போடணும். இப்படி தான் ஸ்லீவ் வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் எவ்வளோ ரவுண்ட் வருதோ இப்போ இந்த இடத்துல 6னா 6க்கு வச்சுட்டு மீதத்தை தையலுக்கு விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இதை இப்போ ஃப்ரண்ட் அப்படி விரிச்சு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது சேமாக வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேக் நெக்காக கீழே உள்ளதை வச்சுக்கலாம். அப்போ இந்த கழுத்தை வெட்டி விட்டுறேன். மற்றபடி ரெண்டுமே சேம் தான், முன்னுக்கும் பின்னுக்கும். இப்போ இது வந்து பேக் பார்ட்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, ஃபுல்லாக இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே நம்ம ஈஸியான முறையில் ஒரு கப் டாட் எதுவுமே நம்ம வைக்காமல் ஒரு சிங்கிள் டாட் பிடிச்சி ஒரு க்ளோஸ் நெக்கில் வந்து ஒரு பேட்டர்ன் ஏற்கனவே ட்ரா பண்ண ஒரு துணியில் வந்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன தையலில் டவுட் இருக்குதோ அதை வந்து என்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தையலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே சோஃபியா டெய்லரிங் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.